ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 டேஸ் முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஒரு வீடியோ லிங்க் மெயில் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே வந்து ஒரு மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஸ்லைம் செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த ஸ்லைம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக வரல. அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே வந்து எனக்கு மட்டும்தான் வரலையா, இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து நான் அந்த வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 பொருளை வச்சு ஸ்லைம் பண்ணியிருந்தாங்க. கோதுமை மாவும் தண்ணியும் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு வந்து கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு பவுல், அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயிலும் வேணும்னு சொல்லி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதனால் அதுவும் எடுத்துட்டேன். இப்போது ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். வெறும் 2 ஸ்பூன் கோதுமை மாவு மட்டும் போட்டுக்கிறேன். நம்ம இது வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக தான் ட்ரை பண்ண போகிறோம், அதனால் வந்து நான் கொஞ்சமாகவே பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் ஓரளவுக்கு செமி சாலிடாக இருக்கிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா கலக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 ஹவர்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாகவே அந்த மாவு கெட்டி ஆயிடுச்சு. ஆனால் சென்டரில் வந்து இன்னும் வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே தான் இருக்குது. நான் வந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்தும் வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். நல்லா கலக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மாவு கையில் ஒட்டுது. கையில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக இதில் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே நானும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தா அந்த மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் ரொம்ப ஒட்டுது. அது ஸ்லைம் மாதிரி வரல. மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சரி, இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணி ஸ்லைம் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் ஃபெவிகாலும் டூத் பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபெவிகாலும் கொஞ்சம் டூத் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபெவிகால் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கியாக வந்துருச்சு. ஆனால் வந்து அந்த மாவு யூஸ் பண்ணங்காட்டியும் ரொம்ப கையில் விட்டுது. ஃபெவிகாலும் டூத் பேஸ்ட்டும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்குச்சு. ஆனால் அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டுறங்காட்டி வந்து இது ஸ்லைம் மாதிரியே இல்லை, மாவு மாதிரி அப்படியே தான் இருக்குது. ஸோ கோதுமை மாவை வச்சு நம்மளால ஸ்லைம் அளவுக்கு கொண்டு வர முடியல. நான் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டார் அப்படிங்கிறக்காக அவருக்கு ஆன்சர் பண்ண தான் வந்து நான் இந்த வீடியோவே போட்டேன். வீடியோவிலே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ஸ்லைம் வரலை. வியூஸ்க்கு வேண்டி சப்ஸ்கிரைபர்ஸை ஃபுல் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். ஸ்லைம் வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்கிறங்கிற வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது queries இருந்துச்சு அப்படின்னா வந்து மெயில் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் கலரியோ ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.